ஹலோ, ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ பார்க்கலாமா? இந்த வீடியோ வெட்னஸ்டே எடுத்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு, பட் வீடியோ வந்து கொஞ்சம் குட்டியா இருந்தா கொஞ்சம் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு சொல்லி தான் ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ நான் பிளான் பண்ணியிருந்தேன். இது வெட்னஸ்டே எடுத்த வீடியோ. ஒரு ஈவினிங் ரொட்டீன் காட்டலாம், அதுதான் நம்ம கொஞ்சம் ரொம்ப ஆக்டிவா இருப்போம். அந்த வீடியோ காட்டா வீடியோ பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும்னு எனக்கு ஒரு எண்ணம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல ஏதாவது வேற சேஞ்சஸ் பண்ணணும்னு சொன்னா கூட நீங்க வீடியோல சொல்லுங்க. இது வந்து வாக்கிங் போயிட்டு வந்து எடுத்த வீடியோ. ஜஸ்ட் இதுல இருந்து தான் வீடியோ ஸ்டார்ட் ஆக போகுது. வாக்கிங் போறதுக்கு முன்னாடியே குழந்தைங்களுக்கு இந்த ஃபிஷ் மேரினேட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இது வந்து சாம்ஸ் கிளப்ல வாங்கின ஃபிஷ். இந்த ஃபிஷ் வந்து எங்க ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஈஸியும் கூட. ஏன்னா இதுல வந்து முள் இருக்காது. அவங்களே எல்லாமே கிளீன் பண்ணி அப்படியே நம்ம அந்த பாக்கெட்ல போட்டிருப்பாங்க. ஜஸ்ட் நம்ம வாஷ் பண்ணிட்டு அப்படியே யூஸ் பண்ண வேண்டியதான். இது சண்டே போல வாங்கினோம். ஜஸ்ட் நம்ம ரெகுலர் மேரினேஷன் தான். நான் எதுவும் எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ணல. இந்த ஃபிஷ் மசாலாவே இப்போ ரீசெண்டாக தான் ஆட் பண்றோம். சில சமயம் நம்ம வீட்டு பொடி யூஸ் பண்ணா அந்த மசாலா லைட் கலர் கம்மியா இருக்கு. பிள்ளைங்களுக்கே அந்த சாப்பிட்ற ஒரு டெம்டேஷன்ல நம்ம கடையிலலாம் ஆக்சுவலா வாங்கி யூஸ் பண்ணக்கூடாது. பட் நான் கொஞ்சமா ஆட் பண்ணியாச்சு. நல்லா மேரினேட் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்தாச்சு. குழந்தைங்க ஆல்ரெடி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வாக்கிங் போயிட்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து இந்த பசில் இண்டோர் கேம்ஸ் ஏதாவது விளையாடுங்கன்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பிட்டோம். குழந்தைங்க வாக்கிங் கூட்டிட்டு போனாவே கொஞ்சம் கஷ்டம் தான். அவங்களுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. ஆனா பட் வாக்கிங் போறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுதான் நாங்க யூஸ்வலா வர பார்க்கு. இங்கதான் குழந்தைங்க கொஞ்ச நேரம் முன்னாடி விளையாண்டுட்டு வீட்டுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் வாக்கிங் போறோம். ஒரு 3 மந்த்ஸா நாங்க போயிட்டு இருக்கோம். இன்னும் விண்டர் வந்துட்டா எங்கேயுமே போக முடியாது. அட்லீஸ்ட் இந்த சம்மரை யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களுக்கே நாங்க மோட்டிவேட் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஒரு நாள் வாக் போகாட்டியும் இப்பெல்லாம் அது ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு. வாக்கிங் போகாட்டி நம்மளுக்கே ஒரு ஐயோ இன்னைக்கு வாக்கிங் போலையே அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம் நாங்க. ஸோ நாங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாக்கிங் போறோம். இந்த ட்ரையல் வந்து எங்க வீட்டு பக்கத்துல தான், அந்த பார்க்குக்கு அப்படியே பின்னாடி இருக்கு. 30 மைல்ஸ் வரைக்கும் இந்த ட்ரையல் போகும்னு சொல்றாங்க. ஆனா எவ்வளவு தூரம் உண்மைன்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்க ஒரு 2 to 3 மைல்ஸ் தான் டெய்லி கவர் பண்ண முடியும். 1 hour தான். அதுக்கு மேல ரொம்ப கஷ்டம். அதுவே போயிட்டு வர்றது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். இடையில இந்த மாதிரி ரோடு இருக்கும். நம்ம தான் கவனமா பார்த்து நம்ம போகணும். இந்த லைன் பேரு ஜீப்ரா லைன்னு சொல்லுவாங்க. லைன் இருந்தாவே கொஞ்சம் ஸ்லோ பண்ணி தான் போவாங்க. ஆனா எல்லாமே இந்த ரோடு வந்து கொஞ்சம் ரஷ்ஷா இருக்கும். நம்ம தான் கொஞ்சம் பார்த்து போடணும். நாங்க வெயிட் பண்ணி பார்த்து தான் கிராஸ் பண்ணுவோம். வந்து நாங்க வாக்கிங் போற இடத்துல இந்த ட்ரீ இருந்துச்சு. 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி இந்த காய் செக் பண்ணோம். ரொம்ப குட்டி குட்டியா இருந்துச்சு. இப்போ வந்து செப்டம்பர் வந்து ஆப்பிளுக்கு வந்து இங்க நல்ல சீசன் டைம்ல போய் பார்த்தாலும் ஆப்பிள் அவ்வளவு பெருசாகல. அப்புறம் தான் நாங்க ரியலைஸ் பண்ணோம் இது வந்து ஆர்கானிக் ட்ரீ இல்ல. இங்க யாரும் ஃபெர்டிலைசர் கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் அந்த ஆப்பிளை டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆர்கானிக் அந்த ஆப்பிளோட ஃபிளேவர் இந்த ஆப்பிள் அவ்வளோ இதா இருந்துச்சு. அந்த ஒரிஜினல் ஃபிளேவர். அப்படி பிடிங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே எங்க வாக்கிங்க கன்டினியூ பண்ணோம். இது வந்து ஒரு 7:40 இருக்கும். நாங்க ஒரு 6:45 போலதான் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ஒரு 1 hour தான். அதுங்களே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்பதான் கொஞ்சம் வேகமாவும் இருட்டிடுது. இந்த ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் ஆனா கொஞ்சம் ஒரு 7 இந்த மாதிரி இருட்ட நம்ம பார்க்கலாம். ஃபைனலா நாங்க வாக்கிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புற டைம் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃபிஷ் இதெல்லாம் திரும்பி ஸ்டார்ட் பண்ணணும்ல. என் பிள்ளைங்க வந்து சின்ன பொண்ணு வந்து அவ பசில் பண்ணிட்டு இருந்தா. டைம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு வாக்கிங் போயிட்டு வந்து இப்போ 1 hour ஆகும். ஒரு வேலையா திரும்பி பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ்ல கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் இருந்துச்சு. அதை எடுத்து ஹீட் பண்ணியாச்சு. மீன் வயல்ல ஃபிஷ்ஷும் போட்டுட்டே இருந்தேன். என் பொண்ணு வந்து இன்னைக்கு ரைஸ் கேட்டாங்க. சரி கிட்ஸ்க்கு வந்து ரைஸ் கொடுத்துட்டு எங்களுக்கு வந்து தோசை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான். ஏன்னா நாங்க ஈவினிங் போல ரைஸ் நல்லா சாப்பிட்டாச்சு. சரி குழந்தைங்களுக்கு மட்டும் நைட்டுக்கு வந்து ரைஸ். என் பெரிய பொண்ணு வந்து டிராயிங் ஸ்டார்ட் பண்ணிட்டா. அவங்களுக்கு பொழுதுபோக்கே இதுதான். டிராயிங் பண்ணுவாங்க, இல்லாட்டி ஏதாவது பசில் பண்ணுவாங்க, இல்ல கிரவுண்டுக்கு போவாங்க. இன்னும் ஒரு 2 weeks தான் அடுத்து ஸ்கூல் போகணும். ஸ்கூல் போயிட்டா நைட்ல எல்லாம் இவ்வளவு நேரம் நம்ம முழிச்சிட்டு இருக்க முடியாது. குழந்தைங்க ஒரு 7:30 தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இங்க ரொம்ப டார்க்காவும் ஆயிடும். அதே மாதிரி நெக்ஸ்ட் டே ஸ்கூல் போறதுக்கு அந்த ப்ரிப்பரேஷனும் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஃபைனலா டின்னர் டைம் வந்தாச்சு. எப்பயும் போல அவளோட டாய்ஸை தூக்கிட்டு வருவா. இந்த டாய்ஸ் இப்ப ரீசெண்டா தான் வாங்கினாங்க, அந்த குட்டி பொம்மை. இப்ப எல்லாம் கடைக்கு போனா பரவாயில்ல, பெருசு எதுவும் கேட்கறது இல்ல. இந்த குட்டி குட்டி டாய்ஸ் அந்த மாதிரி தான் கேட்கறாங்க. நாங்களும் பர்பஸ்ஃபுல்லா இப்ப பெரிய கடைங்களுக்கு எல்லாம் கூட்டிட்டு போறது இல்ல. சின்ன சின்ன $5 இல்ல டாலர் ட்ரீ அந்த மாதிரி கூட்டிட்டு போறோம். ஏன்னா பெரிய டாய்ஸ் வாங்கிட்டு அவங்க விளையாடவும் மாட்டாங்க. அந்த குட்டி டாய்னாலும் அவங்க ஈஸியா விளையாடுறாங்க. வீட்லயும் நம்ம வைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. பெரிய டாய்ஸ் பார்த்தாவே இப்ப எல்லாம் டென்ஷனா தான் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு மெஸி ஆயிடுது வீடு. எங்க டின்னர் டைமும் வந்தாச்சு. ரைஸ் கொஞ்சம் இருந்துச்சு. சோ நாங்க ரைஸும் அவங்களுக்கு குழந்தைங்க சாப்பிடல. என் ஹஸ்பண்ட் பாவம் அவரும் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தாரு எல்லாருக்கும். சரி பிள்ளைங்க எப்பயாவது சாப்பிட்டுட்டும் மைக்ரோவேவ்ல ஹீட் பண்ணி கூட அவங்க சாப்பிட்டுக்குருவாங்க. அப்படியே நான் என்னோட டின்னரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ரிவ்யூவை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோல ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் எனக்கு மறக்காம சொல்லுங்க. பை.